கலைஞர் பிரச்சாரத்தில் திமுகவினர் சேரை தூக்கி தாக்க வந்தது குறித்து அன்னியூர் பிரச்சார கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியுள்ளார். 90 குடும்பத்துக்கு மேல கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்டது இல்லையா, அவங்க வயிற்றுச்சல் தான் அந்த கொடியா வருது, அந்த உதயசூரியன் படமா வருது. உங்க வீடுகள் எல்லாம் வரைஞ்சிருக்குல்ல, இது பல பெண்களுடைய தாலியை அறுத்த பணம் தான் உங்க வீட்டுல எல்லாம் வரைஞ்சிருக்கு. அதை எடுத்துட்டு போறாங்க. அன்னியூர் சிவா இருந்தா கூட எங்க மேல அவ்வளவு கோவம் வராதுன்னு சேரை தூக்கிட்டு அடிக்க வர்றாங்க. நேத்து எனக்கு பெரிய சந்தேகம், இவர் யார், அவருக்கு அங்காளி பங்காளியா? வாங்கின 500 ரூபாய்க்கு மேல கூறாண்டான்ற மாதிரி 500 ரூபாய் வாங்கினா 500 ரூபாய்க்குள்ள பேசுங்க தம்பி, 1000 ரூபாய்க்கெல்லாம் பேசாதீங்க. அது வந்து ஓவர் ஆக்டிங்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. பிறகு ஓவர் ஆக்டிங்னு 500 ரூபாய்க்கு பேசுங்க, இல்ல அது ஒரு கோட்டருக்கு பேசுங்க, அது ஒரு கோழி பிரியாணி அளவுக்கு சத்துள்ளதா பேசுங்க. சேரை தூக்கிட்டு அடிக்க வேண்டாரு. அவங்க 8 பேர் இருந்தாங்க, நம்ம ஒரு 200 பேர் இருந்தான். அப்படியே ஆப்பா போய் உட்காந்துட்டாங்க. நீங்க சேரை தூக்கிட்டு போற குரூப் வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒண்ணு கூட்டத்துக்கு பணம் கொடுக்கலாம், சேராது மிச்சம் அப்படின்னு தூக்கிட்டு போற குரூப் எதுக்கு எடுத்தாலும் சேரை தூக்குறது. ஒட்டுமொத்தமாக ஒரு சாராய கோஷ்டிகளுக்கு வாக்கு செலுத்தி அவங்களை வெல்ல வச்சதோடு மட்டும் இல்லாம என்ன பாலாரும் தேனாரும் கடந்த 3 ஆண்டு காலத்துல மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி அவர்கள் கொடுத்துட்டாரு. சரியா குடிநீர் வந்துருச்சா, நல்ல கல்வி கிடைச்சிருச்சா, தூய குடிநீர் கிடைச்சிருச்சா, நல்ல மருத்துவம் கிடைச்சிருச்சா? ஒன்னும் இல்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.